வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14 சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கும் கர்த்தருடைய வார்த்தை வண்ணமாய் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கர்த்தரிடத்துல யார் வாஞ்சியாய் இருக்கிறார்களோ, ஆண்டவரிடத்துல வாஞ்சியாய் இருக்கிறவர்களை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வேதம் சொல்லுகிறது, அவரே விடுவிக்கிறவரும் தப்புவிக்கிறவருமாய் இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற தேவன் அவர்தான், நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர்தான். நாம் இக்கட்டு நேரத்துல அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் என்று சொல்லும் பொழுது, நம் ஆண்டவர் மேல அதிக வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் எந்த சூழ்நிலையிலும் உடனடியாக நாம் முதலாவது ஆண்டவரை அழைக்கக்கூடிய ஒரு மனப்போக்கம் இருக்கும், ஒரு இருதயம் நம்மிடத்துல காணப்படும். வாஞ்சை இல்லாதவர்களை தேவனிடத்துல வாஞ்சை இல்லாதவங்க, ஆண்டவரிடத்துல வாஞ்சை இல்லாதவங்க கூப்பிட மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு வாயில வராது, ஆண்டவரை கூப்பிடணுன்ற எண்ணம் வராது. ஆனால் ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கிறவங்க ஏன் அந்த விடுதலை வருது அப்படின்னா, ஒன்று ஆண்டவரோடு அவன் பேசிக்கொண்டே இருப்பான். இதைத்தான் சங்கீதக்காரனுடைய வாஞ்சியை பாருங்க. அவர் சொல்றாரு, நான் படுத்திருந்தாலும் அங்கே இருக்கிறார், நான் எழுந்திருந்தாலும் அங்கே இருக்கிறேன், நான் நடந்தாலும் அங்கே இருக்கிறேன், நான் எங்க போனாலும் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய உணர்வுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறது, ஆண்டவரோடு கூட இசைந்து இருக்கிறது, ஆண்டவரோடு கூட ஒருமித்து இருக்கிறது. அதைத்தான் நம்ம சொல்லணும். அப்ப அந்த வாஞ்சை, அவருடைய வாஞ்சையை குறித்து சங்கீதங்கள்ல நிறைய இடத்துல அவர் எழுதியிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ அவரிடத்துல வாஞ்சியா இருக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதில் இந்த உலகத்துல பொல்லாத உலகம், இந்த பொல்லாத உலகத்துல நாம் புறப்பட்டு போகும் பொழுது அநேக பாவங்கள்ல இடறி விழுந்து விட சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அவைகளுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதியினுடைய கையில் இருக்கிறது, பிசாசுடைய கையில் இருக்கிறது. அவனுடைய கையிலே விழுந்து விடாதபடிக்கு நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே பஞ்சகமான மனிதர்கள் நிறைந்த உலகமாய் இருக்கிறது. மனுஷருடைய கண்ணீரிலே விழுந்து விடாதபடி காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் கையிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விரோதமான உபாய தந்திரங்களை அவர்கள் ஏற்படுத்தும் பொழுது அந்த உபாய தந்திரங்களுக்கு நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவரிடத்திலே வாஞ்சியா இருக்கும் பொழுது நாம் இந்த பாவ கண்ணிகளுக்கும் பிசாசுடைய எல்லா விதமான சதி தந்திரங்கள், வஞ்சக வலைகள், இவைகளுக்கும் பொல்லாத மனுஷர்களுடைய வஞ்சக வலைகளுக்கும் நாம் விடுவிக்கப்படுவோம். ஆகவே இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். விடுதலையோடு மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து, பொல்லாத சபிக்கப்பட்ட மனுஷீகத்தின் வல்லமைகளிலிருந்து விடுவிக்கிற தேவன். அதற்கு பின்பு அவர் சொல்றாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால இவைகளெல்லாம் அந்த உலகத்துல விடுவிக்கப்பட்டு தப்பிக்கப்பட்டதோடு நிறுத்தி விடாம அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதின் நிமித்தம் நம்மை அடைக்கலமான இடத்துல பார்க்கிறோம். உயர்ந்த அடைக்கலத்துல அவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் எது? இந்த வானம் பூமி எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போய்விடும், ஒரு நாள் அழிந்து போய்விடும், அது இல்லாமல் போய்விடும். ஆனால் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் உன்னதமான அந்த பரலோகம். அதே போல உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு
அம்சங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பயங்கரமான பாதுகாப்பு வாகனங்கள், பாதுகாப்பு வளையங்கள் என்று சொல்லி அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் வைக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். நிறையா பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் இது பாதுகாப்பு இல்லை. இதே சில நேரம் அவங்களுக்கு பாதிப்பாய் மாறிவிடும். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை போல ஒரு பாதுகாப்பு வேற எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதான் சங்கீதக்காரன் 91:1 சொல்றாரு, உன்னதமானவருடைய மாணவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. உன்னதமானவருடைய மறைவு அப்படின்போது உயர்ந்த அடைக்கலம் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்று சொன்னால் அது தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய மகிமை நிறைந்த இடமும் தான். அது அது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன், உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைக்கிறவன், என்றைக்கும் நமக்கு பாதிப்பு ஏற்படாத உன்னதமான மகிமையான பாதுகாப்புக்குள் தமக்குள் வைத்து நம்மை மூடி மறைக்கிறவர், சட்டைகளின் நிழலில் வைத்து மூடி மறைக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவரிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் விடுவிப்பார். இந்த நாளிலும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும் பொழுது பாவத்திற்கு விலக்கி காப்பார், பிசாசின் தந்திரங்களுக்கு விலக்கி காப்பார், மனுஷிக வஞ்ச வலைகளுக்கு விலக்கி காப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை காக்கிற தேவன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன், ஆண்டவர் உங்களை பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இருக்கிறதுலே பெஸ்ட் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னதமானுடைய மறைவில் ஆண்டவர் உங்களை வைத்து பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.